பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனத்தில் எந்த அளவிற்கு ஞானமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குள்ளே பரிசோதிக்கவே இந்த வினாவிடை. உங்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிந்தது என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்ன ஒவ்வொரு நபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 10 வினாடிகளுக்குள் பதில் சொல்ல உங்களால் முடியுமா? முயற்சி செய்து பாருங்கள். இந்த வாரம் என்ன தலைப்புகளுடன் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப் போகிறேன் என்று ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறீர்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நோவா எந்த மரத்தை கொண்டு கப்பல் கட்டினான்? ஆப்ஷன் ஏ ஆலமரம், பி அத்திமரம், சி கொப்பேர் மரம். விடை சி கொப்பேர் மரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இரண்டாவது கேள்வி, சாலமோன் கட்டின ஆலயத்தில் எந்த மரங்கள் உபயோகப்படுத்தப்பட்டன? ஆப்ஷன் ஏ ஒலிவ மரம், பி புன்னை மரம், சி கேதுரு தேவதாரி மரங்கள். விடை சி கேதுரு தேவதாரி மரங்கள். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5, 6, 8 வசனங்கள். மூன்றாவது கேள்வி, தாவீது தன்னையும் தேவாலயத்தையும் குறித்து சொல்லும்போது தன்னை எந்த மரத்தோடு ஒப்பிட்டான்? ஆப்ஷன் ஏ ஒலிவ மரம், பி பனை மரம், சி பேரிச்ச மரம். விடை ஏ ஒலிவ மரம். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த 3 கேள்விகளுக்கு உங்களால் பதில் அளிக்க முடிந்ததா? எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடிந்தது என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வினாக்களை உங்கள் தெரிந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வேதத்தை ஆராய்வோம், ரகசியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.